வந்து இந்த மாதிரி வைரஸில் ரிலீஸ் ஆனதுனால ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே பாதிப்பு. காரணம் தயாரிப்பாளர் வந்து ஏறத்தாழ அந்த படத்துக்கு 400 கோடி ரூபாயிலிருந்து 500 கோடி முதலீடு பண்ணியிருக்காரு. ஓடிடி ஏற்கனவே வித்திருந்தாரு, அவங்களும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க பிஸ்னஸ் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி வெளியானங்காட்டி நீ அவங்களும் பேக் அடிச்சிருவாங்க. தியேட்டர்களை பொறுத்தளவு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. தமிழ் சினிமாவில் வந்து 2026 வர்ற படங்களில் ஒரு பெரிய வசூல் இந்த படம் கொடுக்குன்னு நாங்கள் எல்லாம் நினைச்சோம். அப்படிப்பட்ட இந்த படத்தை வந்து இந்த மாதிரி பைரசி லீக் ஆகிருக்குங்கிறது எங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியல. இதை பொறுத்தவரை நாங்கள் திருப்பி சொல்கிற ஒன்று தான், மத்திய அரசும் மாநில அரசும் வந்து இதை கவனத்தில் கொண்டு இது யார் எப்படி இந்த பைரசி எப்படி வெளியில் வந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த தயாரிப்பாளருக்கு உரிய நஷ்டீடு பெற்று தரணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். எங்களை பொறுத்தவரை இது பெரிய பாதிப்பு தான். இந்த ஆண்டில் பெரிய ஒரு வசூல் தர படமாக இருக்குன்னு நினைச்சோம். அந்த படம் இந்த மாதிரி லீக் ஆனதுனால திரையரங்க உரிமையாளர் பொறுத்தவரை மிகப்பெரிய பாதிப்பு தான். ஏற்கனவே வந்து விஜய்க்கு வந்து பல்வேறு தரப்பு வந்து அதாவது எதிர்ப்பு அரசியல் போனாங்க. இப்போ இந்த ஜனநாயக ரிலீஸ் அவருக்கு என்ன மாதிரியான பாதிப்பு? இல்லை, அதாவது ஜனநாயக ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து அரசியல் ரீதியாக வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது. இது வந்து ஜென்ரலாக காலங்காலமாக எனக்கு தெரிஞ்சு இந்த 25 வருஷமா இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் வந்த காலத்துலேருந்து இந்த வேலை நடந்துட்டு இருக்குது. எப்பயா ஒரு பக்கம் எடிட்டிங் டேபிள் இருந்தோ இல்லை ப்ரொஜெக்ஷன் நடக்கிற இடத்துல இருந்தோ, ஏன்னா இந்த படத்துலேயே சொல்கிறாங்க ஒன்றா எடிட்டிங் டேபிள் இருந்து லீக் ஆகிருக்கணும், அப்படி இல்லைன்னா விஐபி ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அதில் இருந்து லீக் ஆகிருக்கணும், எப்படிங்கிறது தெரியலன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்ணு அப்புறம் தான் காங்கிரீட்டாக நம்ம சொல்ல முடியும். பட் இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தயாரிப்பாளர் தரப்பு சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து செல்போனில் வச்சிருந்தாவே வந்து இது போடணும், கேஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படி? ஆமாம், அவங்க சொல்ல யார் நீங்கள் எதுக்காக பார்த்து ஃபார்வேர்டு பண்ணுறீங்க? அதையே ஒரு திருட்டு பொருள், அது அந்த திருட்டு பொருளை ஃபார்வேர்டு பண்ணக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு யாராவது அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அதே தப்பு தான். அதனால அது வந்து அவங்க தயாரிப்பாளர் தரப்பட்டு இருந்து இது மாதிரி ஃபார்வேர்டு ஆகக்கூடாது, அந்த படத்தை யாரும் பார்க்கக்கூடாது, தியேட்டர்லாம் அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க சைடு சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ, தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.